அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட வாய்ஸ் எல்லாம் ஆடிபிளா இருக்கா? அண்ட் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஸோ எல்லாருமே செஷன்ல ப்ரெசென்ட்டா இருக்கீங்களா? எல்லாருமே ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்னாச்சு கம்மியா தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, வேற யாரும் ப்ரெசென்ட் இல்லையா? ரோஷன் சார், கவியரசி மேம், ஜெகந்தா மேம், கிளாரா மேம். மேம் எனக்கு சாரி மேம். ஓகே 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 ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம்? லாஸ்ட் கிளாஸ் ஐ ஹோப் தமிழ்ச்செல்வன் சார் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ என்ன கான்செப்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்க? நம்ம எல்லாம் பார்த்தோம். என்ன கான்செப்ட்? சிட்டிசன்ஷிப் மேம். எஸ், சூப்பர். ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ என்னோட செஷன் பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லாருமே என்ன இன்டராக்டிவா இருக்கணும். பிகாஸ் நான் மட்டும் ஐடியலா பண்ணிட்டே இருந்தேன்னா போர் அடிக்கும், எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அதனால எல்லாருமே வந்து இன்டராக்ட் பண்ணாதான் வந்து ஜாலியா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம கொண்டு போனாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கும் போது. ஓகே. ஸோ அதனால வந்து எல்லாருமே மைக்கை வந்து ஆஃப் பண்ணியே வச்சுக்காம அன்மியூட் பண்ணி கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து we are entering into the third part of the Indian Constitution. Okay. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 12 இருந்து ஆர்டிகிள் 35 வரைக்குமே பெல்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஆர்டிகிள் 12 இருந்து ஆர்டிகிள் 35 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பார்ட்டுக்கான நேம் என்ன சொல்லுங்க யாராவது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சூப்பர் சூப்பர். வேற சொல்லுங்க, நிறைய பேர் இருக்கீங்களா செஷன்ல? மோர் தென் 15 members are there. ஃபண்டமெண்டல் ரைட். ரைட். எஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து டெல் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னா டைரக்டா ஆர்டிகிள் 12 ஸ்டேட்ல இதெல்லாம் வரும், இதெல்லாம் ஸ்டேட் கிடையாது, இதுதான் ஸ்டேட்டு, லோக்கல் அத்தாரிட்டினா இதுதான், இதுக்கு இந்த கேஸ்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறது கிடையாது. ஓகே. ஸோ நான் எப்பவுமே படிக்கிற கான்செப்ட் என்னன்னா ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து படிப்பேன். ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதோட ஆரம்பம் எங்க இருக்கு, எதுல இருந்து வந்தது அப்படின்னு ஒரு ஸ்டோரி மாதிரி நான் படிப்பேன். பிகாஸ் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அதனால வந்து நான் கான்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு நான் வந்து படிப்பேன். காலேஜ்லயுமே என்னோட மேம்மே எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்றது பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுனாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே. அதே மாதிரி எந்த ரீசனுக்காக why the fundamental right is special, எதுக்காக வந்து நம்ம வந்து இது வயலேட் ஆனிச்சுன்னா we have the right to go to directly to the Supreme Court as well as the High Court. எதுக்காக அப்ப ஒரு ஸ்பெஷல் இருக்கு, என்ன ஸ்பெஷல் அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை டைப்ஸ் இருந்துச்சு இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே, மொத்தம் எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் வந்து இருக்கு நம்மளுக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. தென் டாக்ட்ரின் ஆஃப் வேவியர். வேவியர் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். ஸ்டேட். ஸ்டேட்னா அதோட எலிமெண்ட் என்ன, ஒரு கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்கணும், அது மாதிரி ஒரு ஸ்டேட்னா அதோட எலிமெண்ட் வந்து என்ன. அப்ப ஸ்டேட்னா என்ன, கவர்மெண்ட்னா என்ன. ஓகே. தென் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 12 என்டர் ஆக போறோம். இந்த கான்செப்ட்ல நம்ம அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஈஸியா கிராஸ்ப் ஆகும், ஞாபகத்துக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான செஷன்ல வந்து நம்ம பார்க்கணும். ஓகே. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எங்க இருந்து நம்ம எடுத்தோம் சொல்லுங்க. என்ன ஒரு அமைதி. மேம் யூகே கான்ஸ்டிடியூஷன் மேம். யூகே. ஓகே. வேற? எஸ். ஓகே. வேற சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து யூகே கிடையாது. சொல்லுங்க எங்க மேம்? ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் ஒவ்வொரு விதமான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மேம். நமக்கு ஃபிளெக்சிபிளா அடாப்ட் பண்ணி இருக்கோம்.
இந்தியன் கான்ஸ்டியூஷன். correct. So as per our flexibility we are borrowed, right? But என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எதுல இருந்து இன்ஸ்பயர்ட் ஆகி அந்த கான்செப்ட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, சோ அமெரிக்கால அப்ப வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுவாங்களா அப்படின்னா கிடையாது. அமெரிக்கால வந்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ். அமெரிக்கால என்ன சொல்லுவாங்க? பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்க நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம், அங்க பில் ஆஃப் ரைட்ஸ் சொல்லுவோம். இப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து we are inspired and borrowed the concept from the அமெரிக்கா பேங்க் இருந்தாலுமே என்ன அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காவை விட நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப வைடர் கான்செப்டா இருக்கு. ஓகே, சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு நேம் ஒண்ணு இருக்கு. என்னது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எனி கெஸஸ்? நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அது. ஒரு சாசனம். மேக்னா கார்ட்டா மேம். எஸ், கரெக்ட், சூப்பர். சோ மேக்னா கார்ட்டா. ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேக்னா கார்ட்டா, அதாவது இந்திய மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இந்திய மக்களின் உரிமை சாசனம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்ற டேர்ம் வந்து யாரால யூஸ் பண்ணப்பட்டது? எந்த கிங் நேம் யாரு? யூகே. யூகே இவரோட ஒரிஜின் யாரு? எந்த கிங்? கிங் ஜான். ஓகே, எந்த இயர் அப்படின்னா 1215. இந்த இயர் ஆஃப் 1215ல. எஸ் கிளாரா மேம், சூப்பர். சோ இதுலயே என்ன அப்படின்னா இவர் மக்களுக்கான உரிமையை வந்து கொடுக்கறதுக்காக he was a England king. ஓகே, சோ அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த டேர்ம் வந்து என்ன பண்ணாரு, இனிஷியேட் பண்ணி மூவ் ஆன் வந்து பண்ணாரு. ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் நம்மளோடத எதுக்காக வந்து இத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்றோம்? நம்ம ஏன் வெறும் ரைட்ஸ்ன்னு நம்ம சொல்லல? இது சொல்ல வேண்டியதானே? பார்ட் 3ல வந்து we are learning about the rights அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லாம நம்ம வந்து அது பார்ட் 3 of the constitution is dealt about fundamental rights ன்னு சொல்றோம்? என்ன ரீசன்? எதுக்காக சொல்லுங்க யாராவது? What is the thing behind in it? இதோட நெசசிட்டிஸும் இம்பார்ட்டன்ஸும் அதிகமா இருக்கிறதுனால அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸா டெரைவ் பண்ணிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஓகே, தென் வேற சொல்லுங்க, வேற யாராவது? எனி ஐடியா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதிர்த்து நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதனால வந்து அடிப்படை உரிமையில சேர்த்திருக்காங்க. எஸ், சூப்பர். ஓகே, தென் வேற? why it is not been called as a right? ஏன் இது ரைட் சொல்லல? நம்ம ஒரு டிக்னிஃபைடான ஹியூமன் லைஃப் வாழ்றதுக்கு ரொம்ப நெசசிட்டி, அதனால சொல்றேன். எஸ், சூப்பர். ஓகே, சோ 3 பதில் வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா சிம்பிள், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ரைட்ஸ் எல்லாமே கேரண்டி. எல்லாமே என்னது? கேரண்டி. கேரண்டி பை யாரால அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த ரைட்ஸ் எல்லாமே என்னன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன செய்யுது? ஒரு கேரண்டி கொடுக்கு, ஒரு பாதுகாவலனா இருக்கு, ஒரு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு உத்தரவாதம் கொடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா இத வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்றோம். இதுலயே சில ரைட்ஸ் வந்து என்னன்னா பார்ட் 12ல வந்து இருக்கு. பார்ட் 12ல என்ன ரைட் இருக்கு? பார்ட் 12 ஒரு ரைட்ஸ் பார்ட் 12க்கு அப்படி மூவ் ஆன் பண்ணணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து. அது என்ன ரைட்? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மேம். ப்ராப்பர்ட்டி ரைட். அது செக்ஷன் என்ன? ஆர்டிகல் 300A. ஆர்டிகல் 300. சோ இத என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீகல் ரைட்னு சொல்லுவோம். ஓகே, சோ எதுக்காக லீகல் ரைட்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் guaranteed by the ordinary law. ஓகே, இட் இஸ் guaranteed by the ordinary law. அதனால இது வந்து லீகல் ரைட். ஓகே, ஆனா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து guaranteed by the Indian constitution. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन வரும்.
அப்ப who is the guarantor? யாரு இத பாதுகாக்கிற, யாரு வந்து இத பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யாரு யாரு? Government. Supreme Court. Supreme Court and High Court. எஸ், சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட், பட் மெஜாரிட்டி மேக்சிமம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். சோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் த கேரண்டர். ஓகே, சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும். ஓகே, ஹை கோர்ட் வந்து ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், பட் மேக்சிமம் இருக்கிறது நம்ம எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நம்ம சொல்றது. ஓகே, ஆக்சுவலா கேரண்டர் ஸ்பெல்லிங் தப்பு தானே, யாராவது சொல்லலாம்ல, நான் பாட்டுக்கு எழுதுறேன். கேரண்டர் ஸ்பெல்லிங் என்ன யாராவது சொல்லுங்க. மேம் தப்பா எழுதிருக்கீங்கன்னு சொல்லலாம்ல, சொல்லுங்க. என்னாச்சு? கேரண்டர் GUARANTOR. கரெக்டா மேம்? இப்ப தப்பா? ஓகே, கரெக்ட் தான். சரி, ஃபைன். சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளோட கான்செப்ட்ல பார்ட் 3யும் இருக்கு as well as பார்ட் 4மே இருக்கு, அப்படிதானே? சோ பார்ட் 3 வந்து dealt with fundamental rights and part 4 dealt with what? Part 4 Director Principles of State Policy, DPSP. DPSP fundamental. என்ன அப்படின்னா, எதுக்காக வந்து fundamental rights நமக்காக கொடுத்தாங்க? எதுக்காக அப்படின்னா பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் டியூட்டிஸ். எஸ், அதாவது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அதாவது என்ன சொல்லுவோம்னா அரசியலின் உரிமை, அரசியலுக்கான உரிமை, அரசியல் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்காக தான் என்ன அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பர்பஸ். சோ இந்த டிபிஎஸ்பியோட பர்பஸ் என்ன அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். சோசியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சமூக பொருளாதார உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன பர்பஸ் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஃபார் த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்காக வந்து கொடுக்கப்பட்டதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, சோ இதுதான் என்னன்னா இன்ட்ரோடக்டரி அபவுட் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, தென் இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிமாண்ட். ஓகே, எப்படி வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக வந்து டிமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, என்னென்ன இயர்ஸ்ல இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1895. ஓகே, சோ 1895ல தான் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான டேர்ம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா ஃபார் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக. சரியா? இது எந்த ஃபார்மேட்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், லீனியலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புரியும் தன்மையின் படி அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ இது வந்து இந்த டிமாண்ட் வந்து எப்படி வந்து சப்மிஷன் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பில் 1895. ஓகே, இதுதான் இந்த ஒரு டிராஃப்ட். இது யாரால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா, யாரால கிரியேட் பண்ணப்பட்டது? எனி கெஸஸ்? யார் இதை கிரியேட் பண்ணிருப்பா? ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பில் 1895? யாரு? பால கங்காதர் திலக். ஓகே, அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் பில்ல இன்னொன்னு ஒரு பில்லுன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன பில் அப்படின்னா ஸ்வராஜ் பில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்வராஜ் பில். சோ இந்த பில்ல எதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பீச் பத்தி பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறமா ரைட் டு பிரைவசி பத்தி பேசியிருப்பாங்க, அப்புறமா என்னன்னா ரைட் டு பிரான்சைசிஸ் பத்தி பேசியிருக்க கூடியதுதான் என்னன்னா இந்த பில். ஓகே, சோ இது என்னாச்சு அப்படின்னா நிறைய இதுக்கு அப்புறமா நிறைய என்ன பண்ணாங்கன்னா டிராஃப்ட் பண்ணாங்க. இதுக்கு அப்புறமா ஓகே, சோ இதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, நிறைய வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா இந்த இயர் 1928 இந்த சிச்சுவேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னா 1927ல மெட்ராஸ் செஷன் 1927ல மெட்ராஸ் செஷன் வந்து நடந்துச்சு. ஓகே, சோ இதுல வந்து ஒரு
ஒரு ரெசல்யூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. ஓகே, இதுல ஒரு ரெசல்யூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்வராஜ் கான்ஸ்டிடியூஷன், அதாவது பில், இதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு வந்தாங்க. சோ இத கொண்டு வந்தது, இதுல மேஜரா இருந்தது யாருன்னா நேரு. சரியா, இதுல வந்து பாலகங்காதர் திலக், இதுல யாரு அப்படின்னா நேரு வந்து இருந்தாங்க. சோ இந்த நேரு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பீப்புளுக்காக இன்ஏலினபிள் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன டிமாண்ட் இவங்க வச்சாங்கன்னா இன்ஏலினபிள் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற ஒரு டிமாண்ட். அப்படின்னா என்னன்னா பீப்புளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை என்ன செய்ய முடியாதுன்னா திரும்ப பறிக்க முடியாது, பறிக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யணும், பீப்புளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. இந்த டிமாண்ட் தான். ஓகே, இன்ஏலினபிள் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத இவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இவர் நேரு கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, டிராஃப்ட் பண்ணாங்க இல்லையா, இது வந்து எதோட இன்ஸ்பிரேஷனா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனோட இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. சோ இந்த பில் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா லேட்டர் ஆன் சைமன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, சோ சைமன் கமிஷனால இந்த பில் என்ன ஆச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இது வந்து டிஸ்கார்டட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கார்டட் அப்படின்னா ஜஸ்ட் அப்படி ஸ்கிப் அவுட் பண்ணி த்ரோன் அவே பண்றது. ஓகே, அத ஒரு மேட்டராவே கன்சிடர் பண்ணவே இல்ல. ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த இயர் 1931. சோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணாங்க. சோ இத வந்து யாரு ப்ரெசைட் பண்ணா அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதாவது இது வந்து என்னது, காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்த செஷன் அப்பனா கராச்சி செஷன் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா this session is presided over by the Sardar Vallabhai Patel. Okay, so இவங்க மூலமா என்னாச்சு அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ரெசல்யூஷன் வந்து கொண்டு வரப்பட்டது 1931ல. சோ நெக்ஸ்ட் வந்து 1947. சோ 1947ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்காங்க இல்லையா, கான்ஸ்டிடியூட்டன் அசம்பிளி வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. யாரு அப்படின்னா அட்வைசரி கமிட்டி. சோ இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சோ இதுக்கு ஹெட்டா யாருக்கானா சர்தார் வல்லபாய் பட்டேலா இதுக்கும் ஹெட்டா வந்து இருக்காங்க. சோ இந்த கமிட்டி வந்து எதை டெல் பண்ணுவாங்க அப்படின்னா சிட்டிசனோட ரைட்ஸ், அது மட்டும் இல்லாம மைனாரிட்டிஸ் பீப்புளோட ரைட்ஸ், ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ளது, அதுக்கப்புறமா எக்ஸ்க்ளூடட் ஏரியா. சோ இத பத்தினது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த கமிட்டில வந்து பண்றாங்க. ஓகே, லேட்டர் ஆன் என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கமிட்டி வராங்க. இது ஒரு கமிட்டியா, நெக்ஸ்ட் சப்ரா கமிட்டி. இந்த கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. என்ன பப்ளிஷ் பண்றாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த கமிட்டி தான் என்ன சொல்றாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ற கான்செப்ட் நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரைட்ஸ வந்து என்ன பண்றாங்கன்னா டூவா வந்து ஸ்பிளிட் அவுட் பண்றாங்க. ஓகே, இந்த ரைட்ஸ வந்து டூவா ஸ்பிளிட் அவுட் பண்றாங்க. ஒன்னு ஜஸ்டிஃபையபிள் ரைட்ஸ், இன்னொரு ரைட்ஸ் என்னன்னா நான் ஜஸ்டிஃபையபிள் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து ஸ்பிளிட் அவுட் பண்றாங்க. ஓகே, சோ இதுல ஜஸ்டிஃபையபிள் ரைட்ஸ் அப்படின்றது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, பார்ட் 3 ஆஃப் த Constitution, those rights which are enforceable by the court of law அப்படின்றதுதான் என்ன justifiable right அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எதெல்லாம் வந்து ஒரு டைரக்டிவா ஒரு டைரக்ஷனா இருக்கோ ஸ்டேட்டுக்கு எல்லா மெசேஜையும் மேல கொடுத்திருக்கப்பட்ட ரைட்ஸுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் எடுக்கக்கூடியதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அதுதான் என்னன்னா நான் ஜஸ்டிஃபையபிள் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 4ல வந்து டிபிஎஸ்பியா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இப்படிதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டிமாண்ட் வச்சு அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்தது. ஓகே, சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? சொல்லுங்க, யாருக்காவது டவுட் இருக்கா? என்னாச்சு சைலண்டா இருக்கீங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க? முன்னாடி எத்தனை இருந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை இருக்கு? எஸ்,
7 and 6. Yes, வேற கிளாரா மேம் சூப்பர். வேற நம்மலாம் தெரிஞ்சுட்டே சைலண்டா இருக்கும். சரி ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க. நம்பர் 1 என்ன ஃபண்டமெண்டல் ரைட்? ஈக்குவாலிட்டி மேம். ரைட் டு ஈக்குவாலிட்டி. இது எதுல இருந்து எது வரைக்கும் டெல் பண்றாங்க? 18. எஸ் 14 to 18. நெக்ஸ்ட் என்னது? Right to freedom. எஸ் ரைட் டு Article 19 to 22. எஸ் 19 to 22. நெக்ஸ்ட் என்னது? Right against exploitation. அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது 23 to 28. 24. 23, 24. Sorry, 24. Okay, sorry. 24. Okay. Then next Right to Right religion. freedom of religion. yes religion. So இது என்னது? 25 to 25 28. to 28. Yes 28. Then Cultural Cultural and right. educational rights. educational rights. So இது 29 to 30. then next 31 ரிப்பீல் பண்ணிட்டாங்க மேம். அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டா இருந்துச்சு. yes. So இது வந்து 31. இது என்னாச்சு? ரிப்பீல். இப்ப எதுல இருக்கு? 300 இருக்கு. 300A. Then Constitutional remedies 32 to 35A. constitutional remedies. So இது வந்து 32. 35A. Yes. Okay. So 32 constitutional remedies வந்து dealt. ஒரு நிமிஷம் claim. Okay. So next வந்து ஆர்டிகிள். ஓகே. ஸோ வந்து மொத்தம் வந்து 7ல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 6 இருக்கு இல்லையா, இது வந்து எங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 300A வந்து பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரைட் வந்து கேரண்டீட் பை என்ன லா? நான் பேசுறது கேட்கலையா? அன்மியூட் பண்ணிட்டேனே. கான்ஸ்டிடியூஷனல் லா. நோ, ஆர்டினரி லா. ஓகே. கான்ஸ்டிடியூஷன் லா கேரண்டி பண்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டினரி லா வந்து பைண்ட் பண்றது, கேரண்டி பண்றது எது அப்படின்னா லீகல் ரைட்டை பைண்ட் பண்ணுது. ஓகே. சோ இப்ப நம்ம வந்து இதுதான் கான்செப்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரைட்ஸ்ல எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் வந்து இருக்கு? கைண்ட்ஸ்: ஃபண்டமெண்டல் ரைட், ஹியூமன் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ், தென் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், மாரல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன சொல்லுங்க? ரைட்ஸ்னா என்ன? Fundamental Freedom of rights. speech and expression. Yes. So சிம்பிளா சொல்லணும்னா part 3 of the constitution. So human rights அப்படின்றது என்ன? These are the rights which are inherited in nature. இயற்கையாகவே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல என்ன ஒரு கான்செப்ட்னா எல்லா ஹியூமன் ரைட்ஸுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஆனா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே என்ன அப்படின்னா
human rights. Okay, all human rights are not fundamental rights, but all fundamental rights are human rights அப்படின்றது இந்த கான்செப்ட். Then legal right. Legal right அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா it is a statutory right அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, சோ இதுக்கு எக்ஸாம்பிளா தான் நம்ம என்ன சொன்னோம், ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது சொன்னேன். சோ இது வந்து என்னது ஸ்டாச்சுட்டரி ரைட்டா கூட இருக்கும். தென் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 326. இது எதை பத்தி டெல்ட் பண்ணுது இந்த ஆர்டிகல் சொல்லுங்க. எலெக்ஷன். எஸ் எலெக்ஷன். உரிமை. எஸ் vote உரிமை. adult suffrage. சோ அத டெல் பண்றது தான் இந்த ஆர்டிகல் 326. அது என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட். தென் moral right அப்படின்றது என்னன்னா இட் இஸ் a personal right அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா there is a relationship between the creator and his work. அதாவது ஒரு ரிலிஜியஸ் வைஸாகவும் ஒரு மொராலிட்டிக்காக இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இத வந்து moral right அப்படின்ற கான்செப்ட்ல வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இது நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? நெக்ஸ்ட் இப்ப இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதோட அப்ளிகபிலிட்டி. ஓகே, இதோட அப்ளிகபிள் எந்தெந்த ஆர்டிகல்லாம் அப்ளிகபிள் டு ஒன்லி a citizen சொல்லுங்க. மெசேஜ் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். மாரல் ரைட் அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, சோ அது வந்து இட் கம்ப்ளைஸ் ஆஃப் த ரிலீஜியஸ் மேட்டரையும் கம்ப்ளை பண்ணி வரும். அதாவது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா கிரியேட்டர் அண்ட் ஹிஸ் ஒர்க், தேர் இஸ் a relationship between the கிரியேட்டருக்கும், கிரியேட்டர்னா யாரு, படைப்பாளி, த காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சோ அதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கும் தொடர்பு இருக்கக்கூடியதுதான் என்னன்னா மாரல் ரைட்னு சொல்லுவோம். இந்த மாரல் ரைட்டை வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா எங்கேயுமே போய் கிளைம் பண்ணவே முடியாது. அது இயற்கையாக இருக்கக்கூடியது, அது ஒரு ஹியூமனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுதான் மாரல் ரைட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சிட்டிசன் என்னென்ன ஆர்டிகல்னா சிட்டிசனுக்கு மட்டும் அப்ளிகபிள் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19. சரி ஓகே 19. 16. சரி மேடம் என்ன பின்னாடி 16. ஆர்டிகல் 15, 16, 19. அப்புறம் சொல்லுங்க. 29 and 30. இருக்கிற எல்லாமே வந்து வரும்ல மேம் சிட்டிசனுக்கு. சிட்டிசனுக்கு எல்லாமே வரும், பட் ஃபாரினருக்கு அப்ளிகபிள் ஆகாதது. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட் அப்ளிகபிள் டு தி சிட்டிசன். அது எதுவுமே என்ன அப்படின்னா இது தவறைக்கும் என்ன அப்படின்னா இது எல்லாமே யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா ஃபாரினருக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த ஃபாரினர்ஸ். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள் ஆகுது யாருக்கு அப்படின்னா போத் சிட்டிசன் as well as the foreigner. அப்ப என்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா 14, 20, 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27 and 28. ஓகே, இதுதான் என்னன்னா fundamental rights applicable to citizen, not for the foreigner. Fundamental rights applicable to citizen as well as the foreigner. Okay. Okay. Next, இப்ப fundamental rights நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்து doctrine. Doctrine of behavior அப்படின்னா என்ன? இப்பன்னா என்னது? நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாது நம்மளே நினைச்சா கூட. எஸ் சூப்பர், அதுதான். சோ என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியன் சிட்டிசன் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ they can't waive. அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அவங்க விட முடியாது. ஓகே, cannot waive. அமெரிக்கால என்ன பண்ணிக்கலாம், நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஃபண்டமெண்டல் ரைட் என்ன பண்ணிக்கலாம்,
கேன் பி வேவ். ஓகே, இங்க cannot be waived. ஓகே, சோ இப்ப இதுல வந்து இம்பார்ட்டனா நம்ம 2 கேஸ் லாஸ் பார்க்க போறோம். இம்பார்ட்டனா 2 கேஸ் லாஸ் பார்க்க போறோம். சரியா? பெஹ்ரம் Tushan versus State of Bombay. AR 1955 SC 123. ஓகே, சோ இந்த கேஸ். அதுக்கப்புறமா டாக்டரின் ஆஃப் வேவியர் அப்படின்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ்னா என்ன கேஸ்? பஷீர்நாத். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஷீர்நாத் வெர்சஸ் AIR 1959 SC 149. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகே, சோ இத கூட நம்ம சொல்லணும்ன்றது இல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இப்ப நான் ஃபேக்ட் சொல்றேன். சரிங்களா? என்ன அப்படின்றது I will let you know. சோ இதுல வந்து இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸ்ல வந்து என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து சிட்டிசனுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வேவ் பண்றதுக்கு. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வேவ் வந்து சிட்டிசன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்னன்னா இந்த பெக்ரம் குர்ஷித் பேசிகாக் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இந்த கேஸ்ல இட் இஸ் நாட் ஓபன் டு த சிட்டிசன் டு வேவ் ஹிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இந்த பஷீர்நாத் வெர்சஸ் சிஐடி இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஜஸ்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து இந்த கான்செப்ட்ல என்ன அப்படின்னா, CJSR தாஸ், அதுக்கப்புறமா ஜஸ்டிஸ் ஜிவாலால் கபூர். சோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 14 மட்டும் வேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, ஆர்டிகிள் 14 அத மட்டும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா வேவ் பண்ண முடியாது. அதாவது பீப்புள் சிட்டிசன் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஜஸ்டிஸ் என்ஹெச் பகவதி அப்படின்ற ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, பர்டிகுலராலாம் சொல்ல முடியாது. சிட்டிசன் என்ன பண்ணக்கூடாது, என்டையர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே வேவ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து இந்த ஜட்ஜஸ் இடையில வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்டிஸ் SR தாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, ஒரு ரைட்டு பீப்புளுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த ரைட் வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்கு, அதனால என்ன பண்ணிக்கலாம்னா பீப்புள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் எனக்கு தேவையில்லைன்னா அவங்க வந்து வேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் இந்த ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க, மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்ப நீங்க தேவையில்ல வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கான உரிமையை என்ன செய்ய முடியாது அப்படின்னா கேட்க முடியாது. சோ அதை செயல்படுத்த முடியாது. அதனால என்ன அப்படின்னா, ஓவராலா ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற விஷயத்த வந்து சிட்டிசன் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டினே பண்ணவோ அதை வேவ் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 சார்ட் ஆஃப் ஒப்பீனியன் அரைஸ் ஆனதுல ஃபைனலா வந்து இந்த பஷீர்நாத் இந்த கேஸ்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் cannot be waived அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் யாராவது சொல்லுங்க, என்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும் சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க, எலிமெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன சித்ரா மேம்? யூனியன், ஸ்டேட், யூனியன், லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஓகே, அது வேற. இது பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட். அது வந்து ஸ்டேட் இன்க்ளூட்ஸ். ஓகே, நீங்க சொல்றது ஸ்டேட்டுக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ் அது.
இது எலிமெண்ட்ஸ் என்னன்னா கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. டெரிட்டரி ஃபர்ஸ்ட், பாப்புலேஷன் டெரிட்டரி, எஸ் கவர்மெண்ட் அண்ட் இன்னொரு என்ன கான்செப்ட், sovereignty. ஓகே, சோ இதுதான் என்னன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டேட். ஸ்டேட்ஸோட எலிமெண்ட்ஸ்ல இதுதான் இருக்கு. ஓகே, அப்போ இந்தியா அப்படின்றது என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யாராவது சொல்லுங்க. ஃபெடரல் parliamentary form of ஃபெடரல், எஸ். ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் என்னன்னா யூனியன் அஸ் வெல் ஸ்டேட், ரைட்? சோ இப்ப இந்த கான்செப்ட் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகே, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கான டிஃபரன்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே, சோ ஸ்டேட்னா என்ன, யாராவது தமிழ்ல சொல்லுங்க. ஸ்டேட் அப்படின்னா என்ன? மாநிலம், நோ, இன்னொன்னு வந்து நான் அரசு, அரசு. ஸ்டேட் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா அரசு. ஓகேவா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த அளவுல இந்த இதுல ஸ்டேட் அப்படின்றது அரசு. இது இன்டர்நேஷனல் லால, ஓகே, இன்டர்நேஷனல் லால ஸ்டேட் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணும்? எஸ், சூப்பர், கண்ட்ரியா மென்ஷன் பண்ணும். ஓகே, சோ இது வந்து இன்டர்நேஷனல் லால, இது நம்மளோடதுல. ஓகே ஓகே, சோ இப்ப சொல்லுங்க, கவர்மெண்ட்னா என்ன? ஓகே, ஸ்டேட்னா வந்து அரசு, கவர்மெண்ட் அரசாங்கம். எஸ், அரசாங்கம். ஓகே, சோ இப்ப இந்த ஸ்டேட்ல என்ன அப்படின்னா யூனியன் ஆஃப் என்ன வரும்? யூனியன் ஆஃப் இந்தியா அஸ் வெல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. சோ இதுல என்ன வரும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது மத்திய அரசு, மாநில அரசு. ஓகே, இதுல என்ன வரும்? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது எப்படி எவோக் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முகலாயர் ரூல் எல்லாம் பண்ணாங்க, நிறைய கிங்ஸ் எல்லாம் ரூல் பண்ணாங்க இல்லையா, அவங்க சோலோவா இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஹோல் ஃபங்க்ஷன்ஸ், என்ன ஃபங்க்ஷன், லெஜிஸ்லேட்டிவா இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாவே பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் என்னாச்சு அப்படின்னா இது வந்து ஸ்பிளிட் அவுட் ஆனிச்சு, லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் எதா மாறுச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன வந்தது, ஜுடிஷியரி. ஸோ அப்படின்றதுல வந்திருந்துச்சு. ஓகே, சோ இப்ப லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது என்னன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ்ல என்ன வரும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ஜுடிஷியரியில வந்து நம்ம கோர்ட்ஸ் மைண்ட் பண்ற கூடியது எல்லாமே இதுல வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, சோ இப்ப வந்து இதுல இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்டேட் அப்படின்றது என்ன செய்யாது அப்படின்னா இட் இஸ் அ பெர்மனன்ட் ஒன், அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஆனா கவர்மெண்ட் அப்படின்றது கிடையாது. சோ இவங்க பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனிங்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இவங்க ஹெட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஹெடட் பை த கவர்மெண்ட். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா அதான் 5 years once வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, சோ அந்த மாதிரி என்ன ஆகும், அந்த ஆட்சி வந்து மாற மாற என்ன ஆகும்னா இது மாறக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனா ஸ்டேட் அப்படின்றது என்ன செய்யாது, மாறாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இது வந்து எல்லா பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே எதுக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட். ஓகே, எல்லா பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே நம்ம வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே யார் ஹெடட் பண்ணுவானா இட் இஸ் ஹெடட் பை தி கவர்மெண்ட். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஹியூமன் பாடி. நம்ம விஷயங்கள் ஒண்ணு பண்றோம் அப்படின்னா எப்படி பண்றோம், ஒரு ஸ்டிமுலே இருக்கு, என்ன பண்ணுது, பிரெயினுக்கு போய் நீ அதை பண்ணுன்னு சொல்லுது. சோ அதுதான் என்னன்னா இதுதான் ஹெட். சோ இத வந்து பிரெயின் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இதுதான் என்னன்னா ஸ்டேட் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்டுக்கான டிஃபரன்சியேஷன். ஓகே, இப்ப வந்து இந்த எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருந்தோம். ஓகே, இந்த பாப்புலேஷன் அப்படின்றது என்னது, பாப்புலேஷன்னா என்ன சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்சது தானே பாப்புலேஷன், மக்கள் தொகை. எஸ், மக்கள் தொகை.
So it is a human association constituted by the people who are living there. அதுதான் people. Territory அப்படின்னா என்ன? ஏரியா அந்த பரப்பளவு மேம் எக்ஸ்டென்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது. Yes, superb. அதாவது என்னன்னா it is a geographical area or location which are owned and controlled by the government. அதுதான் என்னன்னா territory. Okay. So அப்ப government அப்படின்னா என்ன? Government அப்படின்னா என்ன? Run by the elected people. Yes, it is a political administration organ of the state run by a people of it. Then sovereignty. சுப்ரீம் பவர். Supreme power, yes. With இந்த sovereignty இல்லாம ஒரு ஸ்டேட் என்ன செய்யாதுன்னா இருக்காது. ஓகே, சோ இதுதான் பேசிக். இன்னும் நிறைய நம்ம டெப்தா பார்க்கலாம், பட் ஜஸ்ட் வி நோ என்ன அப்படின்றத நம்ம மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஃபைன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 12. சோ யாராவது ஆர்டிகல் 12 ரீட் பண்றீங்களா? Who is going to read article 12? Yes, கல்பனா மேம் ரீட் பண்ணுங்க. Yes, ma'am. Part 3 Fundamental Rights. Article 12 Definition. In this part, unless the context otherwise requires, the state includes the government and the Parliament of India and the government and the legislature of each of the states and all local or other authorities within the territory of India or under the control of the government of India. Thank you, ma'am. ஓகே, சோ இதுல கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. சோ இதுக்கு கீழே என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் யூனியன். Legislature of Union. Okay, so before going into Article 12, I have a question over to you. Article 12 வந்து நிஜமாவே அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானா? நம்ம வந்து ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பார்க்கல ஆர்டிகல் 14ல இருந்து பாக்குறோம், ஏன் 12 and 13 ஏன் நம்ம விடுறோம்? என்ன ரீசன்? நிஜமாவே ஆர்டிகல் 12 வந்து இட் பைண்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானா டெக்னிக்கலி? சொல்லுங்க யாராவது. என்னாச்சு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனா ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா தான் மேம் போட முடியும், போட்டுக்கிட்டோம். சூப்பர், எஸ். சோ டெக்னிக்கலி என்ன அப்படின்னா ஆர்டிகல் 12 வந்து எதை பைண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 14 to 35 குள்ள ஸ்டேட் நம்ம படிப்போம். ஸ்டேட் வந்து வயலேட் பண்ணாங்கன்னா பீப்புளுக்கு எகெயின்ஸ்டா கொண்டு வந்தா வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன நம்ம காமனா ஆர்டிகல் 12 அண்ட் ஆர்டிகல் 13 ஜெனரல் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டெக்னிக்கலி. பட் என்ன அப்படின்னா இதுல வந்து பார்ட் 3ல வந்து இன்க்ளூடட் ஆயிட்டு இதுல இருக்கு. ஓகே, ஸோ இப்ப இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப வந்து கவர்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் இந்தியா. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். ஓகே, then next government and legislature of state. Government and legislature of state. இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், அடுத்து கவர்னர். சோ இது எல்லாமே எதுல வரும்? கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்ல. அடுத்து ஆல் லோக்கல் authorities. Okay, all local authorities. So இதுல என்னெல்லாம் வரும் சொல்லுங்க? இதுல என்னெல்லாம் வரும்? சொல்லுங்க, என்னெல்லாம் வரும்? எஸ், முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து. சூப்பர். ஸோ முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், நகர் பஞ்சாயத்து சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பஞ்சாயத், ஜில்லா பஞ்சாயத்து, மண்டல் பஞ்சாயத், எஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்டு. சூப்பர். கிராம் பஞ்சாயத். ஓகே, ஸோ முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், நகர் பஞ்சாயத், கிராம பஞ்சாயத், மண்டல் பஞ்சாயத், ஜில்லா பஞ்சாயத்.
இதெல்லாம் இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அது வேணும்னா சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து போர்ட், அடுத்து வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட். இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்? ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு கீழே வரும். ஓகே. தென் நெக்ஸ்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதர் அத்தாரிட்டிஸ்ல வந்து அடுத்து வர்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ். ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் அப்படின்னா என்ன? யாருக்கா தெரியுமா? ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ்னா என்ன? என்னாச்சு சொல்லுங்க. ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ், ஆல் அதர் அத்தாரிட்டிஸ். சொல்லுங்க. ஓகே. ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ்க்கு கீழே எதெல்லாம் வரும், நான் ஸ்டாச்சுட்டரிக்கு கீழே எதெல்லாம் வரும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்கு இல்லையா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதெல்லாமே நான் இப்ப சொல்றது எல்லாமே ஸ்டாச்சுட்டரிக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். நிறைய இருக்கு, நான் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன் ஸ்டாச்சுட்டரிக்கு கீழே. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், நேஷனல் லா கமிஷன், நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், நேஷனல் லா கமிஷன், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். இது எல்லாமே ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி. நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் என்னது? சிபிஐனா என்ன சொல்லுங்க? சிபிஐ, சிபிஐல நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி சொல்லுங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகே. அண்ட் லோக்பால்ஸ். ஸோ இது எல்லாமே எதுக்கு வரும்னா நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ்க்கு கீழே வரக்கூடிய கான்செப்ட். ஓகே. ஸோ இது கிளியர்டா? இப்ப நம்ம டெப்தா பார்க்கலாமா ஒவ்வொரு கான்செப்டா, கேஸ்லாஸ்? ஆர் யூ கிளியர் வித் திஸ் கான்செப்ட்? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். மேம் சொல்லுங்க மேம். மேம் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்ல வந்து 4 விஷயம் சொன்னீங்க மேம். ஸ்டேட் கவர்மெண்ட், கவர்னர், அதுக்கப்புறம் 2 சொன்னீங்க மேம். அது மட்டும் என்னன்னு சொல்ல முடியுமா மேம்? எதுல மேம் சொல்லுங்க? ஸ்டேட்லயா? கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்ல மேம் அந்த பாயிண்ட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வருவாங்க, கவர்னர் வருவாங்க, இன்னும் 2 சொன்னீங்க மேம். அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். State government, legislative assembly, legislative councils and governor. எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது என்னன்னா அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. அத்தாரிட்டி, அத்தாரிட்டினா என்ன சொல்லுங்க? அத்தாரிட்டினா என்ன சொல்லுங்க? அத்தாரிட்டி பவர். எஸ். அதாவது அத்தாரிட்டி அப்படின்றது என்னன்னா who have the power to create or issue the law, அல்லது என்ன அப்படின்னா பை லா, ஆர்டர், நோட்டிபிகேஷன். ஓகே. the power to enforce it, அதுதான் என்ன சொல்றோம்னா அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். அத்தாரிட்டி அப்படின்றது என்னன்னா it is a power to create and enforce. ஓகே. பவர் டு கிரியேட் அப்படின்றது என்னெல்லாம் வரும்னா கிரியேட் ஆர் இஷ்யூ த லா, அல்லது பை லா, ஆர்டர், நோட்டிபிகேஷன்ஸ். ஓகே. என்ஃபோர்ஸ் as well as the power to enforce it. சோ இதுதான் என்ன சொல்றோம்னா அத்தாரிட்டி அப்படின்றதுல நம்ம வந்து டிஃபைன் பண்ணக்கூடியதா இருக்கு. ஓகே. சோ இப்ப வந்து லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்ற கான்செப்ட். அத்தாரிட்டி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம். இப்ப லோக்கல் அத்தாரிட்டி, லோக்கல் அத்தாரிட்டினா என்ன யாராவது சொல்லுங்க? லோக்கல் அத்தாரிட்டினா என்ன சொல்லுங்க யாராவது? லிமிட்டட் பவர். ஓகே.
வேற இது இந்த லோக்கல் அத்தாரிட்டி பத்தி எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? இந்த லோக்கல் அத்தாரிட்டி பத்தி எதுல டிஃபைன் பண்ணிருக்காங்க? வெதர் இட் இஸ் டிஃபைன் அண்டர் அவர் கான்ஸ்டிடியூஷன், எங்கேயுமே டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணலன்னா எங்க போவோம்? எஸ், அது எதுல? கிளாஸஸ் ஆக்ட். எஸ். ஸோ எங்க அப்படின்னா செக்ஷன் 331 ஆஃப் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். எத்தனை இயர் என்ன? 1897. ஓகே. சோ இதுல வந்து என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து எதை மீன் பண்ணணும் அப்படின்னா முனிசிபல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அதர் அத்தாரிட்டி என்ன அப்படின்னா which are legally entitled or entrusted by the government. Other authorities are entitled as well as entrusted by the government. அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அல்லது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் முனிசிபல் ஆர் லோக்கல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது கண்ட்ரோல் ஆர் மேனேஜ் ஆஃப் அ முனிசிபல் அல்லது என்னது லோக்கல் ஃபண்ட். இதுதான் என்னன்னா லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்க? லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னா முனிசிபல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் போர்டு, பாடி ஆஃப் கமிஷனர்ஸ், அதர் அத்தாரிட்டி legally entitled to or entrusted by the government. என்ன அப்படின்னா யாரோட கண்ட்ரோல்ல, வித்தின் த கண்ட்ரோல் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ முனிசிபல் ஆர் லோக்கல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றதுதான் லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ இந்த லோக்கல் அத்தாரிட்டி, இதெல்லாம் லோக்கல் அத்தாரிட்டிப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஒரு 5 டெஸ்ட் வந்து ஒரு கேஸ்லால வந்து டெல் பண்ணிருக்காங்க லோக்கல் அத்தாரிட்டிக்கு. ஓகே, என்ன கேஸ்ல அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஆர்சி ஜெயின், AR 1981. இந்த கேஸ்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு 5 டெஸ்ட். ஓகே, இன்னொரு 5 டெஸ்ட் வரும். அது ஏஜென்சி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, அது வந்து வேற கான்செப்ட். ஓகே, அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டில தேர் இஸ் அ செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். என்ன 5 விஷயங்கள் என்னெல்லாம் டெல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். என்ன அப்படின்னா செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனிங் ஆகணும். எங்க அப்படின்னா டிஃபைன்டு ஏரியா, குறிப்பிட்ட பகுதியில் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அது வந்து இட் வில் பி ஃபங்க்ஷனிங். அடுத்து வந்து என்ன அப்படின்னா அட்டானமி. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்டோட ஃபங்க்ஷனை என்ட்ரஸ்ட் பண்ணி இருக்கணும். இட் இஸ் என்டைட்டில் ஆர் என்ட்ரஸ்ட் பை த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இட் இஸ் என்டைட்டில் ஆர் என்ட்ரஸ்டட் பை தி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் மேல, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் which are controlled or managed of the municipality, managed of a municipal or local fund அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனல் அப்படின்றதுதான் என்னது, எஜுகேஷன், அதுக்கப்புறமா வந்துட்டு வாட்டர் ப்ரொவைட் பண்றது, அப்புறம் இந்த வீக்லி மார்க்கெட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது, இந்த டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், அது எல்லாமே. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபண்ட்ஸ், ரேஸ் ஃபண்ட்ஸ். சோ இதை எதை டெல் பண்ணும் அப்படின்னா லீவிங் ஆஃப் த டாக்ஸஸ், டாக்ஸ் போடுவாங்க இல்லையா, டாக்ஸஸ், சார்ஜஸ் ஆர் ஃபீஸ். சோ இது எல்லாமே இன்க்ளூடட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இதுதான் என்னன்னா லோக்கல் அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா என்ன அப்படின்றது பார்த்தோம், லோக்கல் அத்தாரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதர் அத்தாரிட்டிஸ்.
அதர் அத்தாரிட்டிஸ். சோ அதர் அத்தாரிட்டிஸ டிஃபைன் பண்ணும்போது ஒரு பிரின்சிபல் பத்தி சொல்லுவாங்க. அது என்ன பிரின்சிபல் சொல்லுங்க. இது நான் ஒரு தடவை லீகல் வேர்ட்ஸ் மார்னிங் கிளாஸ்ல சொல்லும் போது கூட இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சொல்லுங்க யாராவது. அதர் அத்தாரிட்டிஸ் டிஃபைன் பண்ணல ஒரு பிரின்சிபல் ஒரு ரூல் சொல்லுவாங்க. என்னது அது? ஞாபகம் இல்லையா? என்னாச்சு எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது ஒரு ரூல் சொல்லுங்க கேக்கலாம். டெஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி. ஓகே, அது ஸ்டேட்டா இல்லையான்னு ஓகே ஃபைன், அதெல்லாம் அது இனிமே தான் வரும். இன்னொன்னு என்னது? ஞாபகம் இருக்கா? இது என்னதுன்னு தெரியுதா? இப்பனா என்ன? என்னாச்சு? எஜஸ்டம் ஜென்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா இனம் காணல் விதி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அப்படின்னா சேம் கைண்ட் அல்லது நேச்சர். ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, லா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே, தென் லாயர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஜட்ஜஸ் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க. இதுல யாரு வந்து யூனிக்கா இருக்கா சொல்லுங்க. டாக்டர். எஸ். அப்ப டாக்டர் வந்து எப்படி இருக்காரு? இவங்கள்ல இருந்து இந்த லா ஸ்டூடெண்ட், லாயர்ஸ், அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா சேம் ப்ரொஃபஷன். இந்த டாக்டர் மட்டும் என்னன்னா வேற ஒருத்தங்க தனியா இருக்கிறாங்க. சோ அப்ப இவங்க இந்த டாக்டர் என்ன பண்ண மாட்டாங்க, இவங்களுக்குள்ள இன்க்ளூடட் ஆக மாட்டாங்க. இதுதான் என்ன அப்படின்னா இனம் காணல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நம்ம லோக்கல் அத்தாரிட்டிஸ் பாருங்க. நம்ம ப்ரீவியஸா பாத்திருந்தோம் இல்லையா? என்னெல்லாம் பாத்திருந்தோம்? முனிசிபாலிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ், எதெல்லாம் வந்து முனிசிபலால கண்ட்ரோல் அண்ட் ரன் பை த முனிசிபல்ஸ் நம்ம பாத்திருந்தோம் இல்லையா அந்த இது கான்செப்ட்ல. சோ லோக்கல் அத்தாரிட்டிஸ்ல எதெல்லாம் சொன்னாங்களோ அந்த அத்தாரிட்டிஸ் மாதிரியே சிமிலர் நேச்சர்ல இருந்துச்சுன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா அதர் அத்தாரிட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ்ல படிச்சதுல இருந்த கான்செப்ட் எதெல்லாம் சிமிலரா இருக்கோ அந்த கான்செப்ட் எல்லாமே அதர் அத்தாரிட்டிஸ்க்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எஜஸ்டம் ஜென்ரிஸ் இனம் காணல் விதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் அண்ட் சாவரின் ஃபங்க்ஷன் பண்றாங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு கீழே மேனேஜ் பண்றாங்களோ யாரெல்லாம், அவங்க எல்லாருமே எந்த கான்செப்ட்ல தான் வருவாங்க? லோக்கல் அத்தாரிட்டி ஸ்டேட்ன்றதுக்கு கீழே தான் டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது புரியுதா? எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கா? இது புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் நம்ம உள்ள பார்க்க முடியும். புரியுதா இது? ஓகே, அதாவது சேம் கைண்ட் அண்ட் சேம் நேச்சர் வந்து இருக்கணும். சோ இப்ப அத்தாரிட்டிஸ்னா ஆர்டிகல் 12 டிஃபைன் பண்ணிருக்குன்னு பாத்துட்டோம். அதே மாதிரி லோக்கல் அத்தாரிட்டிஸ்னா ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல செக்ஷன் 331ல பாத்துட்டோம். ஆனா இந்த அதர் அத்தாரிட்டிஸ் பத்தி இது ஸ்டேட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யல, ஒரு எக்ஸ்பிளிசிட்டா ஒரு வெளிப்படையாக நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. சோ நிறைய கேஸ் லாஸ் மூலியமா தான் என்னன்னா இதெல்லாம் ஸ்டேட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஒவ்வொரு கேஸ் லாஸ் மூலியமா தான் எதெல்லாம் ஸ்டேட் இல்ல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப், நான் எழுதணுமா இல்ல சொன்னா மட்டும் போதுமா அந்த கேஸ் லாஸ்? யாராவது சொல்லுங்க. எழுதுங்க மேம். ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சாந்தாபாய். ஓகே, சோ இந்த கேஸ் வந்து இருக்கணும். ஓகே, சோ இந்த கேஸ்ல வந்து என்ன அப்படின்னா சாந்தாபாய் அப்படின்றவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன்னால என்ன அப்படின்னா அட்மிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க காலேஜ்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல.
அப்ப இந்த சாந்தாபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. என்னோட ஈக்வாலிட்டி ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுது, நான் ஒரு விமன் அப்படின்ற காரணத்துக்காக எனக்கு என்ன பண்ணல, சீட் இருந்து எனக்கு மெட்ராஸ் இந்த யூனிவர்சிட்டியில எனக்கு வந்து கொடுக்கல, அதனால என்ன அப்படின்னா இதை நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா வெதர் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து ஸ்டேட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கோர்ட் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்றாங்கன்னா எஜஸ்டம் ஜென்ட்ரிஸ், அதாவது இனம் காணல் விதி. ஒரே போல இருந்துச்சுன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ்ல நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டேட்னு நம்ம படிச்சிருவோம், அது மாதிரி சிமிலரா இருந்துச்சுன்னா அது எல்லாமே எந்த பிரின்சிபல்ஸ்க்கு கீழே தான் வரும், ஸ்டேட்டுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து என்ன அப்படின்னா அது ஸ்டேட்டு கிடையாது, அது ஸ்டேட்டுக்கு கீழே இயங்கல, அது ஒரு எப்படி பண்ணிட்டு இருக்கு, பிரைவேட்டா தான் அது வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ண முடியாது, எஜஸ்டம் ஜென்ட்ரிஸ் பிரின்சிபல் வந்து செட் ஆகல, அதனால என்ன கிடையாது அப்படின்னா ஸ்டேட் வந்து கிடையாது. சோ அதனால சாந்தாபாய் என்ன பண்ண முடியாது, எனக்கு அந்த காலேஜ்ல சீட் வேணும் கொடுக்கலன்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லால சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல கிளியரா கிளியரா ஓகே. நெக்ஸ்ட் கேஸ்ல உஜ்ஜம்பாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இதுல என்ன அப்படின்னா இந்த கேஸ்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா எஜஸ்டம் ஜென்ட்ரிஸ் பிரின்சிபல் கீழே லை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பார்க்க கூடாது, லிபரல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றத இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. எஜஸ்டம் ஜென்ட்ரிஸ் அப்படின்ற ஃபுல்லையுமே என்ன பண்ண முடியாது, அப்ளிகபிள் பண்ண முடியாது. சோ அதனால என்னன்னா இந்த கேஸ் மூலியமா ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்கோப்பா இருக்கக்கூடிய அந்த எஜஸ்டம் ஜென்ட்ரிஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ரிமூவ் பண்ணிருப்பாங்க. சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க, ரிமூவ் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு பிடி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேசஸ். இப்ப நம்ம நிறைய கேஸ் லாஸ் பார்க்கணும், அதனால நான் வந்து கேஸோட ஃபேக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இது வந்து ஒரு சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸர் வச்சு வரும், வெதர் சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸர் இஸ் அ குவாஷி ஜுடிஷியல் அத்தாரிட்டியா இல்லையா அப்படின்ற கான்செப்ட்ல வந்து வரும். சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதுல வந்து லிபரல் பிரின்சிபல்ஸ ஃபாலோ வந்து பண்ணிருப்பாங்க. இந்த கேஸ்ல லிபரல் இன்டர்பிரேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டு வெர்சஸ் மோகன்லால். இந்த கேஸ்ல இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ஸ்டேட்டா இல்லையா, போர்டு வந்து ஸ்டேட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருப்பாங்க. இதுல என்னன்னா எந்த அத்தாரிட்டிலாம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனல்லையோ அல்லது ஸ்டாட்யூல இருந்தோ ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எது கீழே தான் வருவாங்க, ஸ்டேட்டுக்கு கீழே தான் வருவாங்க. அதாவது எந்த அத்தாரிட்டிஸ் எல்லாருமே கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனல்ல இருந்தும் சரி ஒரு ஸ்டாட்யூல இருந்தும் சரி கிரியேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எந்த கான்செப்டுக்கு கீழே தான் வருவாங்கன்னா ஸ்டேட்ன்ற கான்செப்டுக்கு கீழே தான் வருவாங்க. சோ அதர் அத்தாரிட்டி அப்படின்றது என்னது, கவர்மெண்ட் பண்ற ஃபங்க்ஷனிங் எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்டேட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுதான் என்ன சொல்றோம், இந்த ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சோ அதனால என்னன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்றது ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது லோக்கல் அத்தாரிட்டிஸ்ல எப்படிலாம் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனல் மூலியமாகவும் ஒரு ஸ்டாட்யூட் மூலியமாகவும் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கு கீழே அது ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது என்னதுதான், ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன அப்படின்னா ஆர்டி ஷெட்டி, இது இம்பார்ட்டன்ட், வெர்சஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இது ஏதாவது கெஸஸ் இருக்கா, இது இத பத்தி இருக்கணும், எனி கெஸஸ்? ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து ஸ்டேட்டா இல்லையா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ல போயிருக்கோம் நினைக்கிறேன். ஓகே,
சோ இதுலதான் வந்து என்னன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி சொன்னேன் இல்லையா, அதாவது ஏஜென்சி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இதுலதான் சொல்லியிருப்பாங்க. 5 டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது இடைச்சாதன மற்றும் முகமை சோதனை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இடைச்சாதனம் மற்றும் முகமை சோதனை அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல ஒரு 5 டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க, 5 கிளாசிபிகேஷன்ஸ். இதெல்லாம் எதுலயாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேட் தான் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த கேஸ்ல இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி டெஸ்ட். ஓகே, சோ இத வந்து டிஃபைன் வந்து இதுல பண்ணிருப்பாங்க. சோ இதுல வந்து ஒரே நிமிஷம், ஐயோ சார் வேற ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் முடிச்சுட்டு. ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி டெஸ்ட். சோ இதுல எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க? கெஸஸ் இருக்கா? எனி கெஸஸ் ஓவர் திஸ் கான்செப்ட்? ஓகே, சோ இதுல வந்து என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனோட பினான்சியல் ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, பினான்சியல் ஃபண்ட், இது எல்லாமே ஸ்டேட் கொடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூட் இருக்குன்னா அதனுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அது அந்த செயல்பாடுகளை வச்சே அது ஸ்டேட்டுக்கு கீழே இயங்குதா இல்ல அது தன்னிச்சையாக இயங்குதா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சட்டம், ஓகே, ஒரு லாக்கு கீழே அது பைண்டா இருக்கா இல்லையா அப்படின்ற கான்செப்ட் தெரியும். இப்ப கவர்மெண்ட் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு பிரிஸ்கிரைப்டா இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு கீழே இருக்கா இல்லையா அப்படின்ற தேர்ட் கான்செப்ட். நாலாவது என்ன அப்படின்னா இத ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்றது. ஈவன் தோ அவங்க கிட்ட இருந்தாலுமே இதோட ஹெட் பிரெயின் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த ஹெட் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தாலே நமக்கு தெரியும். சோ அஞ்சாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா மோனோபோலி. மோனோபோலினா ஏகபோக உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டேட்டுக்கு என்ன அப்படின்னா அந்த மோனோபோலி ரைட் வந்து கொடுக்கக்கூடிய கான்செப்ட். இந்த மோனோபோலிக்கு ஒரு கேஸ்லாம் இருக்கு, அது நான் உங்களுக்கு லேட்டர் ஆன் வந்து நான் சொல்றேன். இந்த 5 டெஸ்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்லாம் கிளியரா உங்களுக்கு? Okay, fine. So next, Sukhdev Singh versus Bahadur. Okay. So இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ONGC, LIC, IFC இது எல்லாமே வந்து ஸ்டேட் தான் அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குன்னா அது ஒரு பப்ளிக்காக, ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக, பப்ளிக்க ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனிங்கா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே என்னது ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுலதான் என்னது LIC, IFC இதெல்லாம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல டெல் பண்ணிருப்பாங்க. ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சா? கிளியரா? என்னாச்சு, யாருமே செஷன்ல இல்லையா? பவித்ரா மேம், பூங்கொடி மேம், ஷர்மி மேம், தினேஷ் சார், பிரீத்தி மேம், சார் சார்லாம் இன்டர் பண்ண. ஓகே ஃபைன். ஓகே, அஜய் ஹாஷியா வெர்சஸ் ஹாலிக்
ஓகே. சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளோட பேர் ஆக்ட்ல கூட சொசைட்டி அப்படின்றதுக்கு கீழே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். அதாவது சொசைட்டி ரிஜிஸ்டர்ட், அதாவது சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே ரிஜிஸ்டர்டு பண்ணிருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஸ்டேட் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் எதெல்லாம் ஸ்டேட் இல்ல அப்படின்றத சொல்றேன். ஃபேக்ட் ஆஃப் த கேஸ்க்கு நான் போகல, ஏன்னா நிறைய கேஸ்லாஸ் இருக்கிறதுனால போகல. இது மட்டும் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சோம் பிரகாஷ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சோ இந்த கேஸ்ல பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து ஸ்டேட்டா இல்லையா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அதுல ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி டெஸ்ட், ஏஜென்சி ஆர் த இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி டெஸ்ட வந்து பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்டா தான் வந்து இதுல வந்து இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன அப்படின்னா சந்திர மோகன் கண்ணா வெர்சஸ் என்சிஆர்டி. ஓகே, சோ இதுல வந்து ஓகே இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா என்சிஆர்டி வந்து ஒரு ஸ்டேட்டா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்ப வந்து இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே என்சிஆர்டி சிலபஸ், அதாவது யூனியன் சென்ட்ரலோட சிலபஸ். அப்ப இந்த என்சிஆர்டி அப்படின்றது ஒரு ஸ்டேட்டா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படிப்பட்டது, ஒரு அட்வைசரி கமிட்டி தான் அவங்க. சோ அப்ப இவங்க என்ன கிடையாது, ஸ்டேட் கிடையாது. என்சிஆர்டி இஸ் அன் அட்வைசரி கமிட்டி. சோ என்ன அப்படின்னா இவங்க ஸ்டேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லால சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் என்விரான்மெண்ட் லீகல் ஆக்ஷன், ஓகே, வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு வைடரான கான்செப்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இருக்கு, ஓகேவா, அது வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே, சோ ஸ்டேட் கிடையாது, ஆனா சிமிலராவே இருக்கு. ரெஜிஸ்டர்ட் ஜெனரேஷன் மாதிரி சிமிலராவே என்ன செய்யுது அப்படின்னா இருந்துட்டு இருக்கு. ஆனா அது இருந்துட்டு என்ன அப்படின்னா பீப்புளோட ரைட்ஸ வயலேட் பண்ணிட்டு யாராவது கிளைம் பண்ண போனாங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஸ்டேட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது, நாங்க தான் ஸ்டேட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, there is a சிமிலர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா என்னன்னா அது வந்து ஸ்டேட் தான், அதனால நீங்க எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் கேஸ், சோ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் சொல்லுவோம் இல்லையா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. சோ இது வந்து 2005ல வந்து எப்படி டெல்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜி டெலிஃபிலிம்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, அதாவது 2005ல வந்து ஜி டெலிஃபிலிம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட். சோ இதுதான் எதுக்கு எக்ஸாம்பிள்னா மோனோபோலிக்கு எக்ஸாம்பிள். இது வந்து என்னது, இட் இஸ் கவர்ன் அண்டர் த ஸ்டேட், ஆனா அது மோனோபோலியா இருக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு போர்டு தான். ஓகே, சோ இந்த இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2005ல இந்த பிசிசிஐ வந்து ஸ்டேட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 2015ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல 5th நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, சோ அதை வச்சு இது ஸ்டேட்னு சொல்லி 2015ல சொல்லியிருப்பாங்க. 2005ல ஜி டெலிஃபிலிம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா வந்து என்ன கிடையாது, ஸ்டேட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 2015ல என்னது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா வெர்சஸ் ஸ்டேட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இன்னொரு ஒரு கேஸ்ல என்னன்னா டாக்டர் ஜனில் ஜெயபால் வெர்சஸ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. சோ இதுலதான் என்ன அப்படின்னா எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியுமே ஸ்டேட்டா அப்படின்றது வரும். அதாவது யூஜிசி கைட்லைன் இருக்கு இல்லையா,
யூஜிசி கைட்லைனுக்கு கீழே வர்றது எல்லாமே என்னன்னா ஃபுல்லாவே ஸ்டேட் தான். இப்ப எஸ்ஆர்எம் என்ன அப்படின்னா எஸ்ஆர்எம்க்கு எகைன்ஸ்டா ஒரு பில் வந்து ஃபைல் பண்றாங்க. அவ பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஸ்டேட்டா இல்லையா அப்படின்னு வேலிடிட்டி பார்க்கும்போது அது ஸ்டேட் தான். ஏன் அப்படின்னா இது ஒரு பப்ளிக் பொசிஷன்ல இருக்கு, ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கு. சோ அதனால என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டேட் தான். So all the deemed university are state அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த 11 கேசஸும் புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எஜஸ்டம் ஜென்ட்ரிஸ் அப்படின்ற அந்த பிரின்சிபல். ஓகே, சோ அத லைவ் பண்ணி அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன்ல வந்து கிளைம் பண்ணிருப்பாங்க, முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து எஜஸ்டம் ஜென்ட்ரிஸ்க்கு வந்து என்னன்னா லிபரல் இன்டர்பிரேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்றது எதுல என்ன கான்செப்ட்ல ஒரு ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்டி ஷெட்டில தான் வந்து எதெல்லாம் ஸ்டேட் அதோட டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு 5 டெஸ்ட் பத்தி இதுலதான் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல இந்த சுஹேதேவ் சிங் இருக்கு இல்லையா, சோ இந்த கேஸ்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஐஎஃப்சி ஓஎன்ஜிசி இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் பப்ளிக்குக்கும் கவர்மெண்ட்டையும் சார்ந்து ரன் ஆகுதோ அது எல்லாமே ஸ்டேட்னு சொல்லியிருப்பாங்க. அஜய் ஹாசியா அப்படின்றதுல சொசைட்டி ரிஜிஸ்டர்ட் ஆக்டிவிட்டி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய சொசைட்டிஸ் எல்லாமே எது கீழே வருவாங்க, ஸ்டேட்டுக்கு கீழே வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோம் பிரகாஷ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அப்படின்றது ஸ்டேட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சந்திரா மோகன் கண்ணா வெர்சஸ் என்சிஆர்டில என்சிஆர்டி அப்படின்றது ஸ்டேட் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அன் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்தியன் கவுன்சில் ஃபார் என்விரான்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தான் வந்து ஸ்டேட் மாதிரியே இயங்கிட்டு இருந்துட்டு ஒரு பிரச்சனை வரையில நான் ஸ்டேட்டே கிடையாதுன்னு என்ன செய்ய முடியாது, விட்டு விலக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட்ல வந்து 2005ல ஸ்டேட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. 2015ல என்ன சொல்லியிருப்பாங்க அது ஸ்டேட் தான் பிகாஸ் ஆஃப் மோனோபோலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் ஜனேல் ஜெயபால் இதுல வந்து எல்லா விதமான டீம்ட் யூனிவர்சிட்டியுமே ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல எல்லாம் புரிஞ்சுச்சா? யாருக்கு டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே ஃபைன். சோ இப்ப நம்ம காமனா ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியும், இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, சோ இதுல வந்து இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது தெரியும். அப்போன்னு அப்படி வருது. ஓகே, தென் ஜுடிஷியரி வந்து ஸ்டேட்டா இல்லையா? சொல்லுங்க யாராவது, சொல்லுங்க யாராவது. அது எப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணுதோ அப்போ அது ஸ்டேட்டுக்கு கீழே வரும். சூப்பர். சோ இதுதான் என்னன்னா கேஸ் லாஸ். ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ்லால என்ன அப்படின்னா ஏஆர் ஜோலி வெர்சஸ் ஆர்எஸ் நைட். ஓகே, இந்த கேஸ்லால எப்ப ஒரு ஜுடிஷியரி அதோட ஜுடிஷியரி ஃபங்க்ஷனை மட்டும் பண்ணிட்டு இருக்கோ அப்ப அது என்ன கிடையாது, ஸ்டேட் கிடையாது அப்படின்னு இந்த கேஸ்லால சொல்லியிருப்பாங்க. சரியா? ஒரு ஜுடிஷியரி ஃபங்க்ஷனை மட்டும் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது ஸ்டேட் கிடையாது. நெக்ஸ்ட் விசாகா வெர்சஸ் ராஜஸ்தான். ஓகே, சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ரூல் மேக்கிங் பவர். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, ரூல் மேக்கிங் பவரை எக்ஸசைஸ் பண்ணும் போது ஸ்டேட்டுக்கு கீழே ஜுடிஷியரி வரும். எப்படி வந்து ரூல் மேக்கிங் பவரை இது எக்ஸசைஸ் பண்ணும் ஜுடிஷியரி அப்படின்னா சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. இப்ப வந்து இந்த விசாகா கேஸ்ல உமன்ஸ்க்காகவும் அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்காகவும் பாதுகாப்பும் நடைமுறை விதிகளையும் பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா ரூல் மேக்கிங் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்படி சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா இது ஸ்டேட்டுக்கு கீழே தான் வரும், பிகாஸ் தே ஆர் கிவிங் சம் கைட்லைன்ஸ் டு த பீப்புள், ரைட்? சோ அப்ப அந்த கான்செப்ட் கீழே வரும். ஓகே, மூணாவது என்ன கேஸ்லானா இது எனக்கு நேம் தெரியல. ஓகே, வெர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அதாவது ரெஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இது வந்து 2022 கேஸ்லாம். ஓகே, சோ இந்த கேஸ்லாலுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
அந்த இப்போ ஒரு மேம் சொன்னாங்க இல்லையா, பிரமு மேம் சொன்னாங்க இல்லையா, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனை அது பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது என்னது, ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஜுடிஷியரி எப்ப வந்து ஸ்டேட், அது வந்து ஒரு ரூல் மேக்கிங் பவரை எக்ஸசைஸ் பண்ணும் போதும் சரி, இல்ல அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனை பண்ணும் போதும் சரி, அது வந்து ஸ்டேட். எப்ப அது ஸ்டேட் கிடையாது அப்படின்னா அது ஜுடிஷியரி ஃபங்க்ஷனை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஸ்டேட் கிடையாது அப்படின்றதுதான். சோ இதுதான் என்ன அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ் அப்படின்ற கான்செப்ட்ல பாக்குறது. ஓகே, சோ இப்ப பேரக்ட் இருக்கா, கான்ஸ்டிடியூஷன் பேரக்ட் ஆர்டிகல் 12 எகைன் ரீட் பண்ணுங்க யாராவது. கல்பனா மேம் ரீட் பண்ணிட்டீங்க, வேற யாருக்கிட்ட பேரக்ட் இருக்காங்க இல்ல? ஓகே, தமிழ் நளினி. ஓகே ஓகே, சோ ரீட் பண்ணுங்க யாராச்சும், 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ணுங்க, ஸ்லோவா ரீட் பண்ணுங்க. Article 12. In this part, unless the contest otherwise requires, the state includes the government and Sure. parliament. நளினி மேம் ஒவ்வொரு வார்த்தையா ரீட் பண்ணுங்க, ஓகேவா? சோ ஸ்டேட் அப்படின்னு இருக்கா, ஆர்டிகல் 12 ஸ்டேட் அப்படின்னா நம்ம என்னன்னு அடுத்து ரீட் பண்ணுங்க மேம். நெக்ஸ்ட் Parliament of India. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா பார்த்தோம், லோக்சபா ராஜ்யசபா இதெல்லாம் நம்ம டெப்தா பின்னாடி நம்ம பார்ப்போம். பிரசிடென்ட் இது பார்த்திருந்தோம். அடுத்து ரீட் பண்ணுங்க மேம். And the government and the legislature of each of the states. எஸ், சோ இது இந்த கான்செப்ட் பார்த்தோமா, கவர்மெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஈச் ஸ்டேட்ஸ்ல உள்ளது ஃபுல்லாவே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, கான்செப்ட்ஸ்ல கவர்னர் அதெல்லாம் பார்த்திருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ரீட் பண்ணுங்க மேம். All local or other authorities. எஸ், சோ அத்தாரிட்டிஸ் அப்படின்னா யார் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா என்ன பார்த்திருந்தோம், லோக்கல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ 11, 12, 13, 14 கேஸ் லாஸ் பார்த்திருந்தோமா, இப்ப லாஸ்டா பார்த்திருந்தோம் இல்லையா, 14 கேஸ் லாஸோட அதர் அத்தாரிட்டிஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஏன்னா இதை டிஃபைன் பண்ணல, அதுக்காக நம்ம இந்த கேஸ் லாஸ் மூலியமா பார்த்திருந்தோம். ஓகே, அடுத்து ரீட் பண்ணுங்க மேம். Within the territory of India or under the control of the government of India. எஸ், ஓகே, சோ இப்ப லாஸ்ட் என்னன்னா இது எல்லாமே எங்க அப்படின்னா இந்தியாக்குள்ள அல்லது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப இது எதை சொல்லுது அப்படின்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட் அண்டர் த கண்ட்ரோல் outside the territory. சோ இது இப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்தியால இருக்கக்கூடியது நம்ம டெரிட்டரி இல்லாம இருக்கும், ஆனா அதோட கண்ட்ரோல் எங்க இருக்கும், நம்ம கிட்ட. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியன் எம்பசி, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் எம்பசி வந்து எங்க இருக்குன்னா ஸ்ரீலங்கால. ஓகே, சோ இது வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா ஓவராலா ஆர்டிகிள் 12. ஆர்டிகிள் 12ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா, இல்ல நான் இந்த இடத்துல தப்பா சொன்னேன் இது கரெக்ட் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு பாயிண்ட்ஸ் இருக்கா, இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கா? ஆக்சுவலா என்னன்னா ஐ ஹாவ் சோ மெனி கேஸ் லாஸ், எனக்கு கிட்ட வந்து இந்த அதர் அத்தாரிட்டிஸ் சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் இட் இஸ் நாட் மேனிட்டரி. சோ அதனால ஒரு செலக்டிவா ஒரு 13 மட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ரிஃபர்ட். ஓகே, சோ எனிதிங் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அன்மியூட் பண்ணலாங்க. ஓகே, சோ யாருக்காவது டவுட் இருக்கா, எனி கிளாரிஃபிகேஷன் ஓவர் ஆர்டிகல் 12? நெக்ஸ்ட் கிளாஸ்ல சோ எக்ஸாம்ல வந்து என்னன்னா நம்ம மெயின்ஸ்ல எல்லாம் நம்ம ஜுடிஷியல்ல வந்து ஆர்டிகல் 13 பிளேஸ் அண்ட் வைடல் ரோல், அது வந்து லா இன்கன்சிஸ்டன்ட். சோ அது கொஸ்டின்ஸே இருக்கு, அது 2 கான்செப்ட் போஸ்ட் அஸ் வெல் அஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது இருக்கு, டாக்ட்ரின்ஸ் இருக்கு,
அது நம்ம வந்து என்னன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். இப்ப ஹாஃப் அன் ஹவர்ல நம்மளால கண்டிப்பா அதை வந்து கவர் பண்ண முடியாது. அது வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு எனர்ஜி, எனக்கும் எனர்ஜி இல்லை அது நடத்துறதுக்கு. ஓகே, ஸோ அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஆர்டிகல் 13 பார்க்கலாம். இன்னைக்கு ஆர்டிகல் 12 கிளியர்டா எல்லாருக்குமே? ஓகே, எஸ் மேம். ஸோ யாருக்காவது அடிஷ்னல் தகவல் சொல்லணும்னா தாராளமா யாராவது சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சொல்லிப்பாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Thank you, ma'am. Thank you so much, ma'am. தேங்க்யூ மேம். Thank you, ma'am. தேங்க்யூ மேம்.